வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் பார்த்தோம்னா மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் கரெக்டாக அந்த ஜோனில் நமக்கு டச் ஆகி ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. இந்த இடங்களில் நமக்கு மார்க்கெட் மேலே போகும்போது ஜோன் செட் பண்ணி பிளான் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடமும் அதே மாதிரி இங்கேருந்து நமக்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா இரண்டு ரெசிஸ்டன்ட் லெவலையும் இங்கே தாண்டி மார்க்கெட் வந்திருக்கு. இங்கே ஜோனில் நமக்கு எக்ஸிட் ஆகலை. இந்த இதுக்கு பிளான் நம்மளோட கரெக்டான பிளானை சரியான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து நிஃப்டி 50 நாளைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,241 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுது. இப்போ இதையே நம்ம இங்கே ஒரு ஜோன், நல்ல ஒரு ஜோன் எடுத்துக்கலாம். அதாவது 25,310 நம்ம இதை இந்த ஜோனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து 25,438 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,559 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகருது அப்படின்னா 24,923 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,802 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,605 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே நமக்கு மார்க்கெட்டில் இந்த லைன் வந்து எதை வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட பேஸ் லைன். நமக்கும் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் நகர்ந்து அதே மாதிரி இப்போ நமக்கு மார்க்கெட்டை திரும்ப ஒரு மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த லைனையும் நம்ம ரெண்டு லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ நமக்கு கரெக்டாக இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா திரும்ப எது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்படின்னா 24,850 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இறங்குறதுக்கு. 850 வரைக்கும் இறங்கி திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு மேலே இந்த சேனலுக்குள்ளேயே அடுத்து 25,250 தாண்டறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரங்களில். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே பிட்ச் ஃபோர்க் அனலைசிஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ஹை அண்ட் லோ பாயிண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். இதில் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இந்த மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிட் பாயிண்ட்டை எப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் பாயிண்ட் வருதோ நமக்கு அப்போ மார்க்கெட் திரும்பவும் இந்த பேஸ் லைனை நோக்கி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துலாம். மார்க்கெட் பார்த்தோம்னா ஓப்பனிங்கே நமக்கு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. நல்ல ஒரு ஹை லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ரெசிஸ்டன்ட் லெவல் 2 நோக்கி மூவ் ஆச்சு. ஆனால் திரும்ப நமக்கு மேலேயும் கீழேயும் மார்க்கெட்டு இந்த 2 லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலையும் மூவ் ஆச்சு. இந்த மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டும் பொழுது 30 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு ஹை லெவல் லோ லெவலில் வச்சு நம்ம இங்கே R4, R5, R6 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ லைன்லாம் அந்த லைன்லாம் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு R4ல் வந்து திரும்ப மார்க்கெட் என்ன ஆயிருக்கு ஒரு மாற்றம் கொடுத்து திரும்ப
ரெசிஸ்டன்ட் லெவல் இரண்டையும் டச் பண்ணி திரும்ப பார்த்தோம்னா ஒரு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் நகர்ந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1 வரைக்கும் நமக்கு மூவ் ஆச்சு. ஆனா பைவட் பாயிண்ட்டுக்கு நமக்கு வரல. இந்த சார்ட் பேட்டர்னோட நமக்கு இங்கே மேட்ச் ஆகாமலே மார்க்கெட் திரும்பவும் இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோன்ல இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நமக்கு மூவ் ஆகும் பொழுது நம்ம ஜோன் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இங்கே பைவட் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 56,790 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே நம்ம இந்த ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இந்த ஜோனுக்குள்ள நமக்கு இங்கே என்ட்ரி ஆகணும். அதாவது இந்த ஜோன்ல என்ட்ரி ஆச்சுன்னா 57,119 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு திரும்ப மார்க்கெட்டு 57,376 ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 56,204 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,947 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,618 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா க்ளோசிங் பாயிண்ட்டை இந்த சார்ட் பேட்டர்னோட நம்ம ஏற்கனவே ஒரு பாக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ல பார்த்தோம். இந்த ட்ரேடிங் இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பாக்ஸை எக்ஸிட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு இந்த பாக்ஸை விட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சார்ட் பேட்டர்ன் எங்க மேட்ச் பண்ண போறோம் அப்படின்னா 57,100 இதை நமக்கு இங்கே எக்ஸிட் பண்ணணும். அடுத்த கட்டம் நமக்கு மூவ் ஆச்சுன்னா திரும்ப இங்கே வரைக்கும் போய் மார்க்கெட்ல திரும்ப ஒரு மாற்றம் வர்றதுக்கு இந்த இடத்த டச் பண்ணுச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வந்து கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இறங்குறது ஒன்று இந்த பாக்ஸ் லெவல்லையே, அதாவது நமக்கு இந்த 56,600லயே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வருதா அல்லது இந்த பாக்ஸையும் தாண்டி உள்நோக்கி மார்க்கெட் வந்து வருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு பேட்டர்னையா கம்பேர் பண்ணி இந்த பேட்டர்னை ஜோன் செட் பண்ணி இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இந்த பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடும். இந்த பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் நம்ம எங்க செக் பண்ணுவோம், 56,000ல செக் பண்ணுவோம். அடுத்து 56,000 தாண்டிடுச்சுன்னா அடுத்த லெவல் நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை மேட்ச் பண்ணுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இறங்கும் பொழுது ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனை எக்ஸிட் ஆகுதா அந்த அடுத்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனமா பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துடலாம். இங்க மார்க்கெட் வந்து நமக்கு மிட்லைன்ல டச் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த லெவல் வந்து இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 57,100 வரைக்கும் போறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்த 57,100 தொடும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். திரும்பவும் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.